ஹாய் ஹலோ வணக்கம் சினி கார்னர் நேர்களே, வெல்கம் டு த எபிசோட் ஆஃப் சினிமா சர்ச்சைகள். ஸோ பாத்தீங்க அப்படின்னா இப்போ கேபிஒய் பாலா விஷயம் வந்து ரொம்ப ஃபயரா போயிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி பல உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயத்த சொல்ல இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட இணைஞ்சிருக்காங்க சுசித்ரா அவர்கள் தான். ஸோ வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் தயா. ஸ்கிராப்புக்கு போடுற வண்டியை வந்து பாலா கொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னப்போ பாலா எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணலையே. பாலாக்கு ஒர்க் இருக்கு, பிஸியா இருக்காரு. அவருக்கு அது எல்லாத்தையும் விட்டுட்டு இதை ரெஸ்பாண்ட் பண்ணி இந்த ஆளு அதுக்காக தான் வெயிட் பண்றான்னு பாலாக்கு தெரியும். பாலா ரெஸ்பான்ஸ்ல கொடுத்த அந்த ஒரு வீடியோ வச்சே இந்த ஆளு 29 இன்டர்வியூ பண்ணிட்டான். இந்த ஆளுக்கு தனிப்பட்ட முறையில நான் தீனி போட மாட்டேன் அப்படின்னு பாலா டிசைட் பண்ணியாச்சு. தட்ஸ் வெரி கிளவர் ஆஃப் ஹிம். அவர் பாலா டசன்ட் நோ எனிதிங் டு யூடியூப் பாப்புலேஷன். உமாபதி தேஞ்சு 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 உங்களுக்காக உழைச்சிட்டு இருக்கிற மாதிரி பாலாவோ நானும் கூட உழைக்கணும்னு அவசியமே கிடையாது. இவரே உமாபதியே தேட்டோம். இன்னும் எவ்வளவுதான் இந்த டாபிக் அடிச்சு அவர் தேவை போறாருன்னு எல்லாருமே சிரிச்சு பாத்துட்டு இருக்காங்க. நான் இக்கரன் தான் சொல்லுவேன். சோ அதே மாதிரி பாலா சொன்ன பொய்கள்லாம் வந்து அம்பலப்படுத்துறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி பண்ணிட்டோம். எதுவா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல அட்லீஸ்ட் 20 30 40 50 ஊடகங்களுக்கு அப்புறமா 51வது அவர் கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் போலாமே. அத்தனை தடையும் அவர் கையில தான் இருக்கு. அவர் எங்கேயும் அதை கொடுத்துட்டு போல, அத்தனையும் கட்டி காக்குறாரு, கேட் கீப் பண்றாரு. பொதுமக்கள் மேல ஒரு சின்ன கரிசனத்தை கொண்டு அவர் கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் எழுதலாமே. நீங்க எந்த கேள்வி இந்த விஷயத்தை பத்தி கேட்டாலுமே ஐ வில் ஹேவ் டு சர்க்கிள் பேக் டு திஸ் பாயிண்ட் ஒன்லி. அதை அவர் அட்ரஸ் பண்ணாத வரைக்கும் அவர் சொல்றது எதுவுமே என் காதுல விழாது. சோ நீங்க வந்து ஸ்ட்ராங் பாயிண்ட் வச்சிருக்கீங்க, முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு. முதல்ல கூட இல்ல, இப்ப கூட போலாம். முதல்ல போயிருக்கணும், இப்ப கூட போலாம், நாளைக்கு கூட போலாம், நாளை மறுநாள் கூட போலாம். பட் இன்னொரு கொஸ்டின் என்ன எழும்புது அப்படின்னா, முதல் ஆம்புலன்ஸ் கொடுக்கும் போதே அதுக்கான ரிசர்ச் பண்ணிருக்கலாம். என்னவா இருந்தாலும் ஆமா, அது அப்கோர்ஸ் அது வந்து இட் ஆட்ஸ் அப் டு திஸ் பாயிண்ட் ஒன்லி. 8 வருஷமா நடந்துட்டு இருக்கு. 8 வருஷத்துக்கு அப்புறம் இவர் திடீர்னு எடுக்கிறாருன்னா இவர் உமாபதி 100% பர்சனல் வெண்டேட்டா தான். பட் வெண்டேட்டான்றதை விட லைக் ஐ திங்க் பாலாக்கும் உமாபதிக்கும் கனெக்ஷனே இல்லாம இருக்கலாம். உமாபதி அவ்வளோ கோல்ட் ஹார்ட்டடா லைக் ஜஸ்ட் அவருக்கு பசி இல்லைனாலுமே, இப்ப வந்து ஒரு புலி பசி இல்லைனாலுமே ஒரு ஒரு மான அடிச்சிருச்சுன்னா அது அது வந்து சைக்கோ புலி. அந்த மாதிரி இவர் பசி இல்லாத போதே சும்மா ஐயோ நமக்கு வைராலிட்டி பத்தலன்னு அவர் சக விமர்சகர் மேல இருக்கிற அவருடைய பொறாமைனால சும்மா இந்த பாலா விஷயத்தை எடுத்து உருட்டிருக்காரு செம்மையா. ஏன்னா அதுல நிறைய ஃபிளாஸ் இருக்கலாம். பாலாவோட சிஸ்டம் வந்து பாலா ஒன்னும் ஈலான் மஸ்க் கிடையாது. ஈலான் மஸ்கோட சிஸ்டம்லயே ஏகப்பட்ட பிழைகள் இருக்கு. சோ பாலாவோட சேரிட்டி சிஸ்டம்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அதெல்லாம் போக போக சரி பண்ண முடியும். இல்ல சரி பண்ணாம நம்ம நோக்கம் வந்து மேக்சிமம் நம்பர் ஆஃப் சேரிட்டிஸ் இந்த மாசம் பண்ணணும்னா குவாலிட்டேட்டிவா ஒவ்வொரு சேரிட்டிக்கும் நம்ம 20 நாள் 30 நாள் நம்மளால கொடுக்க முடியாது. அதுதான் ஃப்ராடு பசங்க பண்ற வேலை. அது இந்த ஒரு சேரிட்டிய 30 நாளா பிளான் பண்ணி, இந்த இர்ஃபான் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, 30 நாளா பிளான் பண்ணி மேக்கிங் வீடியோ எடுத்து பிளானிங் டேல இருந்து அந்த வீடியோ எடுத்து நாளைக்கு கிளம்ப போறோம், நாளன்னைக்கு கிளம்ப போறோம், ஐயோ மழை வருது, எல்லாத்துக்கும் வீடியோ போடுவாங்க. ஹேவ் யூ சீன் தட்? இர்ஃபான் டஸ் ஐயோ மழை வருது, எப்படி போறோம்னே தெரியல, 20 30 வீடியோ வரும் ஒரு சேரிட்டிக்கு அந்த ஆள்ட்டு இருந்து. சோ அதே மாதிரி இப்போ பாலா வந்து ஹாஸ்பிட்டல் கட்டி தரேன் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாரு. சோ அதுல வந்து என்ன வந்து ஆமா, ஹாஸ்பிட்டலு கிளினிக்கு டிக்ஷனரிக்கு அமைச்சிட்டாரு நம்மள. ஹாஸ்பிட்டல் டிக்ஷனரி டெஃபினிஷன். ஐயோ ஐ கான்ட் பிலீவ் சம் பாய்ஸ் ஆர் ஆக்சுவலி கோயிங் டு தி டிக்ஷனரி. இது யூடியூப்ல பார்த்து நான் YouTube has been so hilarious last 3 days. டிக்ஷனரியில கிளினிக்னு இந்த மீனிங், டிக்ஷனரியில இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இந்த மீனிங். இங்க பாருங்க இந்த இடத்துல மாத்திருக்கீங்க. அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் சொன்னதுக்கு. மரீன் பயாலஜி, மரீன் சயின்ஸ், நேவல் ஆர்கிடெக்சர், டிக்ஷனரி டிக்ஷனரி டைரக்டரி. பைத்தியக்காரத்தானா. லெட்ஸ் நாட் டு இட். ஆனா அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா, நானும் அமுதவாணனும் அரை கிரவுண்ட் போடுறோம்னு. ஆனா இப்ப அந்த அரை கிரவுண்ட் வந்து 1/4 கிரவுண்ட் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் வந்து கிளினிக் ஆயிடுச்சு. அப்ப பாலா போய் தானே சொல்றாரு. அப்ப இந்த கேள்வியை கேட்கிற நீங்க அதுக்கு முன்னாடியே குடிசை போட்டு உக்காந்துருங்க. அரை கிரவுண்ட் எங்க போச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணுங்க. 1/4 கிரவுண்ட் எங்க போச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணுங்க. அது பண்ண உங்களுக்கு நேரம் இல்லையா? அது பண்ண உங்களுக்கு துணிச்சல் இல்லையா? கேள்வி கூட கேட்காதீங்க. அவர் வீட்டு முன்னாடி டென்ட் போட்டு உக்காந்தாதான் இதுக்கான பதில் கிடைக்கும். புரியுதுங்களா? வேற யாருக்குமே இதுக்கான பதில் இருக்காது. அவர் வீட்டுக்கு முன்னாடி யாரு டேரா போட்டு உட்காந்து இருக்காங்களோ இந்த தேதிக்கு உமாபதி வில் ஹேவ் அன் ஆன்சர். உமாபதி டேரா போட்டு உக்காண்டாச்சு முன்னாடி. அந்த வீட்ல இருந்து ஒரு எலி வெளியே ஓடி வந்தா கூட புடிச்சு இவன் ரேட் வீட்டுல உட்காந்து உற்பத்தி பண்றான், எல்லா இடத்துலயும் ரேட் விட போறான் அப்படின்னு சொல்ற பத்திரிகையாளர் தான் அவரு உமாபதி.
இது இந்த சிறு துரும்பும் பல் குத்த உதவும். அகைன் லேசி மேன்ஸ் ப்ராவர்ப். இதெல்லாம் வேலை இல்லாதவங்க சொல்ற ப்ராவர்ப். இதெல்லாம் அதுதான் உமாபதி பண்றாரு. கிடைக்கிற எல்லா சிறு துரும்பியும் பெரிய ஆயுதமா மாத்திட்டு இருக்காரு. இது வந்து யூ கேன் சி மெனிபுலேட்டிவ் ஜேர்னலிசம் அட் இட்ஸ் பெஸ்ட். இதை நீங்க ஒரு கேஸ் ஸ்டடியா பாருங்க. நீங்களும் ஒரு ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள் டாக்கிங் டு யூ. நீங்க ஒரு கேஸ் ஸ்டடியா பாருங்க எப்படி ஹவு நாட் டு பி அ ஜேர்னலிஸ்ட்ன்றது இப்போ உமாபதி போயிட்டு இருக்கிற இந்த ஜர்னி டிராவல் இதுல இருந்தே நமக்கு தெரிஞ்சிடும். சோ அப்போ பாலாவோட நோக்கம் என்ன, ஏன் அவர் இதெல்லாம் பண்றாருன்னு ஆடியன்ஸே ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆடியன்ஸ்க்கு அந்த கேள்வி கேட்க அர்ஹதையே கிடையாது. ஆடியன்ஸ் வாய மூடிட்டு இருக்கலாம். அவங்க இஷ்டம் என்ன வேணா பண்ணட்டும். இப்ப பாலாக்கு சேரிட்டி பண்ணோம்னா பண்ணட்டும், எப்படி பண்ணணும்னாலும் பண்ணட்டும். அது நம்ம கை தட்டவும் வேண்டாம், அவன் தலையில தட்டவும் வேண்டாம். லீவ் இட். நம்ம எவ்வளவோ விஷயம் நம்ம வீட்டுக்கு தாண்டி தெருவுக்கு தாண்டி நடக்கிறதெல்லாம் நமக்கு we have no control over it. அதுல ஒண்ணுதான் இது. வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயத்துக்கு we don't have control over it. உங்க வீட்டுக்குள்ள நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் கரண்ட் போறது உங்களுக்கு do we have control over it? No. எப்ப வரணுமோ அப்பதான் வரும். The only control you can have over it is you can buy an inverter. அதுவும் என்ன monetary control. அது I don't respect money at all. monetary control தான் அது. அது டேமேஜ் ஆயிருச்சுன்னா ரிப்பேர் பண்ணணும். அதோட மெயின்டெனன்ஸ் கண்ட்ரோல் that will start controlling you. Now the inverter controls you. So we cannot control what happens outside. அதான் டென்ட் போட்டு உட்காந்துட்டு கத்தணும் வீட்டுக்கு வெளியில, பாலா இப்படி பண்ணாதரா அப்படி பண்ணாதரா. யாருக்கு ப்ரோ அந்த டைம் இருக்கு? உமாபதிக்கு மட்டும்தான் இருக்கு. வந்து அமெரிக்கா போயிட்டு வந்ததுல இருந்தா மாறிட்டாரு. அமெரிக்கா டூர்ல யாரோ சொல்லிருக்காங்க பாலா நல்ல பையன் தான் நான் சொல்றேன், ஆனா மண்டைய கழுவி இப்போ பாருங்க எப்படி ஆயிட்டான்னு. இத எனக்கு கேட்டா உமாபதி ஏதோ பாலாக்கு லவ் ப்ரப்போசல் பண்ணி பாலா செருப்பால் அடிச்ச மாதிரி தோணுது எனக்கு. சத்தியமா ரொம்ப அவர் வந்து ஏதோ உமாபதி ஏதோ இமோஷனலா ஹர்ட் ஆயிருக்காரு பாலானால. உமாபதி வச்ச குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, பாலா அமெரிக்கா டூர் போனாரு, அதுல யாரையோ சந்திச்சாரு, அவர் தான் பாலாவை இயக்குறாரு, என்கிட்ட வந்துரு பாலா, நான் உன்னை காப்பாத்தி விடுறேன். அப்ப எதுக்கும் ஆதாரம் கொடுக்கணும் தானே உமாபதி? யார் அந்த அமெரிக்கன் நபர்? நாங்களும் தெரிஞ்சுக்கிறோமே. அடுத்த இன்டர்வியூல அந்த பேரையும் சொல்லுங்க. அவர்கிட்ட தான் எதிர்பார்க்க முடியும். இது அவர் உருட்டுற உருட்டல்கள். சோ இதுக்கான சப்ஸ்டான்சியேஷன்ஸ் அவர்கிட்ட தான் எதிர்பார்க்க முடியும். ஆனா அவர் இன்னுமே என்ன சொல்லியிருக்காருன்னா, என்கிட்ட நிறைய இருக்கு, பாலா நலன் கருதிதான் நான் இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணாம இருக்கேன், பாலா பயங்கரமா மாட்டிப்பாருன்னு. ஐயோ, சோ இப்ப மாட்டிக்கலையாக்கும், லைக் இப்ப வந்து மாட்டி விடலையாக்கும். பாலாவை நம்பிட்டு இருந்த மக்கள் எல்லாரையும் பாலாக்கு அகேன்ஸ்டா டர்ன் பண்ணி, பட் மக்கள்ன்ற முட்டாள் கிடையாது. அவங்க பார்க்க மறுபடியும் பாலா பக்கம் போயிருவாங்க. அந்த அலை திருப்பி அந்த பக்கம் அடிக்கதான் செய்யும். அது உண்மை. அந்த பக்கம் இருக்கே இல்ல, யூ கான்ட் ஸ்டாப் தட் ஃப்ரம் ஹேப்பனிங். இவர் தனிப்பட்ட முறையில ஒரு புது ஏதோ ஒரு ஃபேக் நியூஸ் ரெவல்யூஷன் கிரியேட் பண்ண ட்ரை பண்றாரு. இது சரித்திரத்திலேயே அப்பப்போ நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்காங்க. ஃபேக் நியூஸ் கிரியேட் பண்ணி ரெவல்யூஷன். லைக் அரசியல் கட்சிகள்லாம் ஆண்டாண்டு காலமா செஞ்சுட்டு இருக்குங்க. நாம உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிற நம்ம நாட்டுல நடந்திருக்கிற பல விஷயங்கள்லாம் ஃபேக் நியூஸ் அப்படின்னு ஊடகங்கள் வரைக்கும் செய்தி வந்துரும். பட் அதை வந்து பப்ளிஷ் பண்ண முடியாத ஒரு கட்டாயம் இருக்கும். பிற்போக்குத்தனமான சிந்தனைகள்லாம் நம்ம பயன்படுத்த கூடாது அப்படின்னு இருக்கு. உமாபதி பயன்படுத்தி இருக்காரு. அத வந்து சில பேரு அவர் பயன்படுத்தினத பயன்படுத்திட்டு இருக்காங்க. பட் அது ஒரு சின்ன குரூப் ஆஃப் பீப்புள் தான். மத்த ஊடகங்கள் எல்லாமே வந்து இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம்ன்ற மாதிரி தான் பேசுறீங்க. சோ கூல் சுரேஷுமே கேட்டிருந்தாரு, பாலாக்கு எங்க இருந்து பணம் வருது இதெல்லாம் உதவி பண்ண, ஒரு ஆம்புலன்ஸ் வாங்க எவ்வளவு ஆகும், தினக்கூலினா பாலாவால இதெல்லாம் வாங்கி தர முடியுமா அப்படின்னு. அத கேட்கறதுக்கு அந்த ஆளு யாரு? ஒரு தியேட்டர் முன்னாடி நின்னு கூச்சம் போடுறதுக்கு அவருக்கு எவ்வளவு துட்டு கிடைக்குதுன்னு கேட்டா அசிங்கமா இருக்காது? கேட்கலாமே. இந்த வந்து people who live in எத்தனை பழமொழி, people who live in glass houses should not throw stones ன்னு இருக்கு. The pot should not call the kettle black. ஒரு சட்டி ஒரு கெட்டில பிளாக்னு இப்படி கூப்பிட முடியும்? அதான் உமாபதி பண்ற. அவங்க பக்கமே ஏகப்பட்ட பிழை இருக்கு. அவங்களே ஒரு டுபாக்கூர் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க போது அவங்க என்ன தகுதியில இந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்கன்னு தான் சொல்லுவேன். சோ பாலாவை இயக்கும் அந்த மர்ம நபர் யார்? உமாபதி தான் சொல்லணும் இதுக்கான பதில். ஏன்னா அந்த குற்றச்சாட்டமே உமாபதி தான் வச்சிருக்காரு. வேற யாருமே அதை அங்கீகரிக்கல. ஆர் அதை அங்கீகரிச்ச யூடியூபர்ஸ் சொல்லலாம். நான் அங்கீகரிக்கவே, நான் அக்செப்ட் பண்ணல அந்த விஷயத்த. சோ ராகவா லாரன்ஸ் நடிகர், அவரோட பேருமே அடிப்படுது. அவர் பாலா கூட இருந்ததுனால இவங்க ரெண்டு பேரும் செஞ்சு சூழ்ச்சி செய்யறாங்க, மக்களை முட்டாள் ஆக்குறாங்க அப்படின்னு. எப்படி ஆக்குறாங்கன்னு சொல்லணும். ஆக்குறாங்கன்னு சொன்னா பத்தாது, எப்படி ஆக்குறாங்கன்னு சொல்லுங்க. உதவி பண்றாங்க. ஆட்டோ இல்ல ஒருத்தனுக்கு ஆட்டோ கொடுத்து அடுத்தனா அந்த ஆட்டோல வந்து ஒரு சின்ன ஃபால்ட் இருக்கும்போது அவங்க எல்லாரும் சொல்றாங்களா, ஏமாத்திட்டோமேன்றாங்களா? எப்படி ஏமாத்துறாங்க அதையும் சேர்த்து சொல்லணும். சி இப்படி அபாண்டமா பழி போடும்போது யூ ஹேவ் டு பேக் இட் அப். அட்லீஸ்ட் வாயா வார்த்தையா எப்படி ஏமாத்துறாங்க, அந்த ஸ்டைல் ஆஃப் ஏமாத்தம், அந்த ப்ராசஸ் ஆச்சும் சொல்லணும். இதுக்கெல்லாம் உமாபதி தான் பதில் சொல்ல முடியும்.
நான் இந்த பக்கம் இருக்கேங்க. ஐ எம் சேயிங் பாலா இஸ் ஃபைன், வாட் இஸ் டூயிங் இஸ் ஓகேன்ற. சோ ராகவா லாரன்ஸ் அவர் பேர் அடிபடுறது இதுல. நான் எனக்கு அவரோட இன்வால்வ்மெண்ட் வந்து பாலா வந்து கொடுத்திருக்கிற மேபி ஒன்னு ரெண்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அவர் பின்னாடி நின்னு இருக்காரு அப்படின்றதுக்கு மேல எனக்கு அவர் இன்வால்வ்மெண்ட் பத்தி நாலேஜ் கிடையாது. சோ பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அவர் பின்னாடி நிக்கிறாருன்னா பாலா அவருக்கு சப்போர்ட்டா இருக்காரா, அவர் பாலாக்கு சப்போர்ட்டா இருக்காரா, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா பாலாக்கு வந்து இவர் ஆதாரம் தொடர்ந்து வந்து நிரூபிச்சுட்டே இருக்காரு. இப்போ நிரூபிக்கவே இல்ல, ஆதாரம் ஆதாரம் ஏதோ பேப்பர் காட்டுறாரு, ஆதாரம் ஆதாரம், ஹீஸ் வேவிங் சம் பேப்பர். எதிர்க்க உட்கார்ந்து இருக்கிறவனும் ஏய் சூப்பர் சூப்பர் அப்படின்ட்டு அதை அக்செப்டட்ன்றான். இத ஆடியன்ஸ் ஆகிய நாம அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கண் முன்னாடி அந்த ஆதாரம் வரல. எனக்கு உமாபதி குரியர்ல அனுப்பல ஆதாரம். நான் சும்மா யூடியூப்ல இப்படி வீசறத பார்த்தெல்லாம் நான் நம்புற கட்சியே கிடையாது ப்ரோ. அதை நான் ஆதாரமாவே மதிக்க மாட்டேன். அது நிஜமாவே ஆதாரம்னா அதோட ஃபர்ஸ்ட் யூஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கு. இப்படி ஒரு பெரிய கிரைம் நடக்குதுன்னா அதோட ஆதாரத்துக்கான வேல்யூ ஃபர்ஸ்ட் வேல்யூ போலீஸ் ஸ்டேஷன்ல தான். இன்ஃபேக்ட் போலீஸே உமாபதி மேல கேஸ் போடலாம். போலீஸ்க்கு ஃபர்ஸ்ட் கிடைக்க வேண்டிய ஆதாரம் இவர் வந்து ஊடகங்கள்ல போய் பிளாஷ் பண்ணிருக்காரு, அந்த ஊடகத்து மேலயும் கேஸ் போடலாம். நீங்க எப்படி பொறுப்பற்ற இதுல போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு போட்டோ காப்பி கூட கொடுக்காம எப்படி நீங்க உங்களுடைய சேனல்ல இதை யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஆல் 20 சேனல்ஸ் கேன் பி க்ளோஸ் டவுன் டுமாரோ. யாராவது லாயர் இதை பப்ளிக் லிட்டிகேஷன் கேஸா எடுத்து பண்ணோம்னா 2 நாள்ல ஜெயிச்சிருவாரு, சூப்பர் ஹீரோ ஆயிருவாரு. அதே சமயம் உமாபதி சுசித்ராவோட இந்த அட்வைஸ கேட்டு இல்ல சுசித்ரா சேலஞ்சே பண்றான்னு வச்சுக்கோ, உமாபதி யூ ஹாவ் பால்ஸா, நீ ஆம்பளையா, உனக்கு மசுறு இல்லைன்னு தெரியும் எனக்கு மண்டையில, அங்கேயாச்சும் இருக்கா, அப்ப நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அசிங்கம், இதை விட அசிங்கமா என்னால கேட்க முடியாது, நாக்கு பிடிங்கிற மாதிரி நான் சேலஞ்ச் பண்றேன் உமாபதி, ஆம்பளை தானே நீ, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடு, சுசித்ரா கேன் பி ப்ரூவ்ட் ராங், ஐல் பி வெரி ஹாப்பி. ஒரு ஆக்சுவலி ஒரு ஆன்டி நேஷனல் நீங்க பிஹைண்ட் த பார்ஸ் போட்டுட்டீங்கன்னா நான் பகிரங்கமா மன்னிப்பு கேட்க ரெடி. அப்படி ஒரு செகண்ட் நான் வேணா உமாபதி சைட்ல பேசி பார்க்கட்டுமா? உமாபதி சொல்றது ரைட்டுன்னு வச்சுக்கோ. சின்ன 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 க்ளூஸா அவர் வந்து தன்னுடைய பெனிஃபிட்டுக்காகவே தன்னோட ஒரு ரெப்யூட்டேஷன் ஆஸ் அ சூப்பர் ஸ்லூத் ஷெர்லாக் ஹோம்ஸ் ஜேர்னலிஸ்ட் பில்ட் பண்ணிக்கிறதுக்காக முதல்ல சின்ன சின்ன சின்னதா கொடுத்து அப்புறம் பெருசு பெருசு பெருசா ஊடகங்களுக்கு கொடுத்து மக்களுக்கு இப்படி ஒரு சேவை செஞ்சு டோட்டலா பாலாவை பிளாஷ் பண்ணிடுறாருன்னு வச்சுக்கோங்க. இத இப்படியே கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தா அது உண்மையா இருந்தா உமாபதிக்கு பத்மஸ்ரீ கிடைக்கும். இப்படி ஒரு நேஷனல் கிரிமினல் எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு உமாபதிக்கு ஒரு பாரத் ரத்னாச்சும் கிடைக்காது. அது வேண்டாங்கிறாரு, அவ்வளவு பெரிய தியாகியா உமாபதி. பத்மஸ்ரீ வேண்டாம், எனக்கு யூடியூப் மக்கள் சேவை பண்ணணும்னு இறங்கி இருக்காரா உமாபதி. அவர் சைட்ல பேசினா திஸ் வில் பி தி அல்டிமேட் ஆர்குமெண்ட் யூ கேன் கிவ் இன் ஹிஸ் ஃபேவர் தட் உமாபதி மக்களை நேசிக்கிற ஒரு தியாகி. அவருக்கு போலீஸ் மேல மதிப்பே இல்ல, போலீஸ் மேல மரியாதையும் இல்ல, போலீஸ் மேல நம்பிக்கையும் இல்ல. பாலா வந்து போலீஸ் குடும்பங்களுக்கு மேபி ஏகப்பட்ட சேரிட்டி பண்ணிருக்கலாம், எல்லா போலீஸும் பாலா பக்கம் தான் பேசும், உமாபதியால போலீஸ் ஸ்டேஷன் போவே முடியாது. அப்படின்னா மேற்கொண்டு அவர் கொடுக்கிற ப்ரூஃப நம்ம ஆடியன்ஸா உட்காந்து பார்ப்போம். சோ ஆல்ரெடி அவர் வந்து நிறைய ப்ரூஃப்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில see it's not a proof towards anything, it is a proof that it's not a perfect வண்டி, அவ்வளவுதான். it only proves one thing, number plate problem, brake problem, அந்த problem, it only proves that அது பர்ஃபெக்டான வண்டி கிடையாது. இது ஒரு மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம்ல ப்ரூஃப் என்ன, இது பர்ஃபெக்டான வண்டி கிடையாதுன்னா உனக்கு 100க்கு 100 கிடைக்கும் மார்க்கு. அவர் அதுதான் சொல்றேன், உங்களை வந்து பிளைண்ட் லைக் டார்ச் காட்டி அந்த இட்ஸ் அ டெட் எண்ட், இதெல்லாம் டெட் எண்டும்பாங்க. சும்மா உருட்டி விடுறாரு, அந்த பக்கம் ஓடுங்க, இந்த பக்கம் ஓடுங்க, இப்படி ஓடுங்க, அப்படி ஓடுங்க, அந்த நம்பருக்குள்ள போங்க, அதுக்குள்ள ஏதாவது QR கோட் இருக்கா பாருங்க, அவ்வளவு தூரம் கூட லைக் இஃப் யூ டூ தட் உங்க மனநல பாதிக்கப்படும். அவர் காட்டுற அந்த பாதை வழியெல்லாம் போவாதீங்க, எல்லாம் டெட் எண்டு. இதெல்லாம் டிலூஷனல் டாக்டிக்ஸ், டிலூஷன் லைக் டிஸ்ட்ராக்டிங் டாக்டிக்ஸ், உங்களுக்கு நிறைய தீனி கொடுக்குற மாதிரி லைக் இமேஜின் பண்ண வைக்கிறாரு உங்களை. இது தீனின்னு சொல்லுங்க, இத வந்து ப்ரூஃப்னு நம்ம சொல்ல வேண்டாம். அது ப்ரூஃப்னு சொல்லி அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்க வேண்டாம். ஏதோ தீனி கொடுக்குறாரு, ஏதோ ஒரு தீனி கொடுத்துட்டே இருக்காரு எல்லா இன்டர்வியூஸ்லயும். சோ இதுக்கு பாலா நேத்து பிரஸ் அட்ரஸ் பண்ணும்போது நான் ஆதாரத்தோட எல்லாத்தையும் நிரூபிக்கிறேன், கண்டிப்பா பிரஸ் அட்ரஸ் பண்றேன்னு அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு சீமான் இப்போ ஆதரவு தெரிவிச்சிருக்காரு பாலாக்கு. குட் ஃபார் பாலா, ஐ அம் ஹாப்பி ஃபார் பாலா. அது ஒரு நல்ல ஆதரவு. ஏன் அப்படி சொல்றீங்க? சீமான் இஸ் அ வெரி அவுட் ஸ்போக்கன் பர்சன். அவரை கிரிஞ்சுன்னு நீங்க சொல்லி கிரிஞ்சாவே ஆயிட்டாரு மனுஷன், ஜாலியா இருக்காரு. எனக்கு நான் அரசியல்வாதின்னு பாக்கல, மனுஷனா ஏதோ ஜாலியா இருக்காரு அவரு. ஐ ரெஸ்பெக்ட் தட் குவாலிட்டி அபவுட் ஹிம். எப்பவுமே டிப் டாப்பா இருப்பாரு. ஐ லைக் ஹிஸ் ஹைஜீன்,
அண்ட் அவர் யூஸ்வலி இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப தாங்காம போச்சுன்னா ஏதாவதுதான் சொல்லுவாரு. இட்ஸ் a குட் திங். அவர் மாதிரி ஒரு பாலிட்டிஷியன் இருக்கிறது முக்கியம் தான் நமக்கு. So, அதான் மேம். சோ இப்ப பாலா வந்து ஆதாரங்கள் கொடுக்க போறேன் அப்படின்றாங்க. சோ பாலா என்ன கொடுக்க போறாரு, உமாபதி எப்படி வந்து வாய் அடைக்க வைக்க போறாரு அப்படின்றதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். வணக்கம். தேங்க்யூ தயா, தேங்க்யூ வெரி மச்.